ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஒரு அருமையான குழம்பு, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிற ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டி புளிக்குழம்பு ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சிடலாம். பர்டிகுலர்லி இந்த ரெசிபியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இங்கே தேங்காய் சேர்க்காமல் இந்த குழம்பு செய்ய போகிறோங்க. ஸோ இது 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். புளிக்குழம்புல எப்பவும் மொதல் நாளை விட அடுத்த நாள் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் பர்டிகுலர்லி நல்லெண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும், சீக்கிரம் கெடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக வெண்டைக்காய். இங்கே ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிற குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த வெண்டைக்காய்களை ஃபஸ்ட்டு சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். நான் 2 பேட்சாக போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாதி போட்டு விட்டுறேன். வெண்டைக்காய்களை இப்படி ஆயிலில் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்யும் போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப வழுவழுப்பாக ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய்கள் நல்லா ஃப்ரை ஆக்கி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுலேயே அந்த வெண்டைக்காய்களும் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நான் குழம்பு தாளித்து விட போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கியும் எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற வெண்டைக்காய்களும் அதே எண்ணெயில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எண்ணெய் வடித்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய்களை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்புல வெந்தயம் சேர்க்கறது மஸ்ட்டு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை அந்த மேலே தோலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்புக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகை. நான் சேர்க்கறது வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடிங்க. அதாவது சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லிப்பொடி. சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லிப்பொடினா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடி சேர்த்துருக்குறோம், காரம் அதிலே இருக்கும். பட் இது வந்து கலருக்கு வேண்டி, காஷ்மீரி சில்லி பவுடரில் பெருசாக காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும்.
சீக்கிரமாகவும் தக்காளி வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க. இருக்கட்டும், ஒரு 1-2 நிமிஷம் அது வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாங்க. இங்கே அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ புளிக்கரைசல் இங்கே ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம இந்த வதங்கிட்டுருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்ல ஒரு 6-7 நிமிஷம் கொதித்து வரட்டும். அதாவது அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிச்சாச்சு, புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு குழம்பு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5-6 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த மசாலா புளியோடு சேர்ந்து நல்லா வெண்டைக்காய்கள் வெந்து வரட்டும். இப்போ இங்கே ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பர்ஃபெக்டாக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட்டு ஜாகரி ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.